மக்களே, இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க நாங்கள் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லி நர்சரிங்கில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. என்னடா காய வைக்கணும்னு சொல்லி 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. 1.5 வருஷம் கழிச்சு நல்லா குழுன்னு பூத்து புழுஞ்சிங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா 3-4 காய் தாங்க வச்சிச்சு. ஆனால் கடைசியாக சரி இதனாச்சும் நம்ம எடுத்து சாப்பிட்றலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. ஆனால் தண்ணி பற்றாமல் இந்த டைம் பயங்கர வெயில், அதனால் பூவெல்லாம் கொட்டி காய் ஆயிடுச்சுங்க. காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் லைட்டாக பழுத்த மாரி வந்துட்டு இருக்குதுங்க. இதை பெருசுபடி சாப்பிட்றாலும் நானும் பார்த்து தொட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்க. அது இன்னும் கொஞ்சம் பெருசாக மாட்டேங்குது. இதுதாங்க காய். ஆனால் பூ போகிறது தான் தெரியுது, ஆனால் பூ கிடையாது. இதுதான் காய். இதுதான் வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறாங்கன்னு. வாட்டர் ஆப்பிள் பார்த்தோன்னா பச்சை கலர்னு சொன்னாங்க நர்சரிங்கில், ஆனால் பச்சையே இல்லை. கொஞ்சம் இப்போ பழுத்தும் போது சிவப்பு கலராக மாறிடுச்சு. இது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள்னு சொல்லி இது பச்சை கலராக இருக்கும். பச்சை வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாங்க, ஆனால் பச்சை கலரில் இல்லை. பழுத்தும் போது சிவப்பாக மாறிடுச்சு. இதுமாரி நீங்களும் பார்த்தீங்கன்னா நர்சரியில் பார்த்து வாங்கி வைங்க. ஆனால் நாங்கள் பார்த்து ஒரு இடத்துல இருந்து தான் பார்த்து வாங்கி வந்து வச்சோம் நர்சரியில் கேட்டு. ஆனால் இது வேறு வாட்டர் ஆப்பிள் ஆட்டங்குது. அந்த பார்த்த ஆப்பிள் வேறு, இங்கே நாங்கள் வச்சுக்கிற ஆப்பிள் வேறு. இது வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆப்பிள் வரத்துக்கு. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணுங்கள் வாங்கி வச்சு. ஆனால் ஒன்றும் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. நெல்லிக்காய் இருக்கிற புளிக்கவும் புளிக்காது, சப்புன்னு இருக்காது. ஏதோ நம்ம சாப்பிட்ற மாரி நம்ம ஆப்பிள் மாரி பார்க்குறதுக்கு ஒரு ஃபீலிங்கு கொடுக்கும்.